இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நெறைய பேருக்கு நல்லா பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதாவது நான் நல்லா பாடணும், நான் வந்து ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கும்போது, அவங்களுக்கே அவங்க மேல சந்தேகம் வந்துரும். நான் வந்து நல்ல ஒரு ஸ்டார் தானா? நல்லா பாடுவேனா? அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட பாடல் திறமைய வந்து நம்ம மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கான ஒரு ஆப் தான் இது. இது வந்து ஒரு சோசியல் மீடியா ஆப் மாரி. ஓகே. கம்யூனிட்டி பேஸ்ட் மாரி நம்ம வந்து மத்தவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க கிட்ட சேட் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், குரூப்ல ஆட் ஆயிக்கலாம். ஓகே. ஸ்டார் ஆயிக்கலாம். ஓகே. அந்த ஆப்ப பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. ப்ளே ஸ்டோர் போயிட்டு நீங்க வந்து ஸ்டார் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணீங்க. STARMAKER அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணீங்கன்னா, இப்படி வரும். பார்த்தீங்களா? இப்படி வரும். ஸ்டார் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்குள்ள போயிருக்கோங்க. போய்க்கிட்டு இதுலயும் நெறைய லாங்குவேஜ் குடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம இந்தியால உள்ள லாங்குவேஜ் தான். போட்டுக்கோங்க. இங்கிலீஷ் எடுப்போம். அதாவது எல்லாருமே வந்து சேட் பண்ணுவாங்க. எல்லாரும் வந்து போடுற போஸ்ட்ட வந்து நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாரி. ஓகேயா? இது லைக்கு, இது கமெண்டு, இது ஷேர். ஓகேயா? ஓகே. அப்போ இந்த மாரி எல்லாம் போட்டுப்பாங்க. நீங்க வந்து அத பார்த்துக்கலாம். ஓகேயா? இது பார்ட்டிங்கிறபோது பார்ட்டி ரூம். அது வந்து நெறைய பேர் நெறைய பார்ட்டி ரூம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில வந்து உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா, அந்த பார்ட்டி ரூம்ல போய் நீங்க பார்த்துக்கலாம். மல்டி கெஸ்ட் பார்க்கலாம். அடுத்து இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து ரூம் ஐடி வச்சுக்கணும். இங்க இதுக்குள்ள போலாம். அந்த மாரி. அப்புறம் ரேங்கிங் இருக்கு. ரேங்கிங் வந்து இப்போ என்ன சொல்றது? நம்பர் 1 ரேங்கிங்ல சிங்கிங்ல நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்கவங்க வந்து இவங்க டோனி அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறமா வந்து இருக்கவங்க SM3. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு மலையாளி இருக்காங்க அவங்க. ஓகேயா? இந்த மாரி இப்படி ரேங்கிங் படி இருப்பாங்க. இது டோட்டல் இந்தியாலயே அவங்க வந்து நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்காங்க. அதனால 100 வரைக்கும் இதில வந்து தெரியும்னு நெனைக்கிறேன். 100 மேலயும் தெரியுமோ என்னமோ தெரியல. 100க்கு அவ்வளோ தான். ஓகேயா? 100க்கு அவ்வளோ தான் தெரியும். ஓகேயா? இதில டாப் ஸ்டார்ஸ் இருக்காங்க. டாப் ஸ்டார்ஸ் யார் அப்படின்னா, அதாவது என்ன சொல்றது? ஸ்டார் மேக்கர்லயே வந்து கலக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா, அர்ப்பிதா அப்படிங்கிறவங்க. ஓகேயா? அதுக்கப்புறமா இவங்க தர்ஷித் இருக்காங்க. அதுக்கப்புறமா சாக்கோ இருக்காங்க. அந்த மாரி இருக்காங்க. ஓகேயா? அப்புறம் கிஃப்டஸ் மத்தவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதுலயே வந்து டாப்பா இருக்கவங்க யாரு அப்படின்னா, ஆர்ஜே மைண்ட் ஜே ஃபீலிங்ஸ், அடுத்து டாக்டர் ஆனந்த், அதுக்கப்புறமா ஜான்கி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஓகேயா? இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். அப்புறம் இதில் இந்த சிங் மாதிரி ஒரு மைக் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மைக்கை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. லொக்கேஷன் கேட்குது. லொக்கேஷன் தண்ணி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. என்ன சொல்ல மற்றவங்க ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். மேலா, ஃபீமேலா, நார்த்தனா, ஃபாரினா, பாலிவுட் சிங்கர்ஸா எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாங் வந்து இதில் சர்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ரைட் பார்த்தீங்களா? ஆனால் இதில் ஒரு என்ன சொல்கிறது ட்ராபேக் என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிற சாங்ஸ் நிறைய இதில் இருக்காது. அதுக்கு வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் அந்த மாதிரி. ஓகே. பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த பாயிண்ட்ஸ் இது காமிக்கும். இப்போ வந்து நான் ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். சிங்னு கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு பிக்சர் ரெக்கார்ட் வீடியோ அப்படின்னு கேட்குது. டென்னி கொடுத்துட்டிங்கன்னா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவான்னு கேட்குது. ஆமாம், நமக்கு ஆடியோ இல்லைனா மியூசிக் வந்து ரெக்கார்ட் பண்ணவே முடியாது. அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஓகே. லோட் ஆகுது. வந்துடுச்சு. இப்படி தான் லிரிக்ஸ் வரும். அது லிரிக்ஸ் மட்டும் வரும் எல்லா இதுலேயுமே. இப்போ இது வந்து ஸ்டார்ட்னு வரும். இது 100% ஆன அப்புறமா ஸ்டார்ட் வந்துடுச்சு. ஸ்டார்ட்னா ஸ்டார்ட்டு, சோலோனா சோலோ, டூயட்னா டூயட் கொடுத்துக்கோங்க. டூயட் மீன்ஸ் இன்னொருத்தவங்க கூட பாடுறீங்க அப்படின்னா டூயட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வீடியோ வந்து ஆஃப்ல இருக்கா ஆன்ல இருக்கான்னு இதை நீங்கள் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஆஃப்ல இருக்கு. ஓகேயா? இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை ஃப்ளாஷ் இருக்குது, பியூட்டிஃபை இருக்குது, ஃபில்டர் போடணும், ஐ மீன் ஃபில்டர் போடணுன்னா ஃபில்டர் இருக்குது, டைமர் வந்து இருக்குது, அதுக்கப்புறமா எவ்வளோ ரேஷியோவில் இருக்கணும் அதுவும் இருக்குது. ஓகேயா? ஓகே. ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்படி தான் இருக்கும். பாடி முடிச்ச அப்புறமா இந்த ஃபேஸுக்கு தான் வந்துடுவீங்க. இப்படி தான் இருக்கும். இதில் வந்து யாரோட பாட்டை நம்ம பாடணும், யார் இதை பாடியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரைட் சைடில் கார்னரில் அது வந்து டிராஃப்ட்டு. நீங்கள் டிராஃப்டில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேயா?
அப்படி வந்து இப்போ நீங்க சேவ் பண்ணிட்டு, நீங்க வந்து அந்த ஆப்ப அன்இன்ஸ்டால் பண்றீங்க, திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்றீங்கனாலும் இது போயிரும். ஓகேயா? அப்படி அப்புறம் வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ எழுதலாம். நெறைய எழுத முடியாது. கொஞ்சோண்டு தான் எழுத முடியும். ஓகேயா? அடுத்து டேக் பண்ணிக்கலாம். சின்ன ஒரு ஹேஷ்டேக் குடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் தான். ஏதோ 2ஓ 3ஓ தான் பண்ண முடியும். அடுத்து வந்து அட்டு குடுத்துருக்காங்க. யாராவது இது பண்றதுக்கு. கவர் குடுத்துருக்காங்க. கவர் வந்து நம்ம மெயின் கவர் மாத்திக்கலாம். அடுத்து ஸ்லைட் ஷோ குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எஃபெக்ட் குடுத்துருக்காங்க. ஓகேயா? அதுக்கப்புறமா இந்த ரைட் சைட் கார்னர்ல இருக்கு பார்த்தீங்களா? போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அத நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிரும். ஓகேவா? இப்படி நீங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட் பண்ணும்போது மத்தவங்க இந்த சாங்க வந்து பார்ப்பாங்க. ஓகேயா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ எனக்கு தெரிவிங்க. அது பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவா இருக்கட்டும். நான் அத ஏத்துப்பேன். ஓகேயா? தேங்க் யூ.